என் பேர் சென்றாயன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் சுமார்ட் ஆகிட்டேன். அதனால என் பேரை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நடித்ததுக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ, எனக்கு மேலே தனுஷ் சாருடைய ரசிகர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வெளியெல்லாம் போகும்போது கேட்பாங்க, என்ன தலை அடுத்து புல்லாதனுக்கு அப்புறம் அடுத்து தனுஷ் சார் கூட நீங்கள் பண்ணுறீங்களா, வேறு என்ன படம் பண்ணுறீங்களா கேட்டுட்டு இருப்பாங்க. நான் இந்த படம் சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராஜகிரண் சார், உண்மையிலே ராஜகிரண் சார் என் மனசில், என் ராசாவின் மனசிலே தான் அவர். ஒரு காட்சியில் நடிக்கும்போது ராஜகிரண் சார்கிட்ட நடிக்கும்போது அந்த ஃபஸ்ட் டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 2வது டேக்கு கரெக்டாக பண்ணிட்டேன், 3வது டேக்கு பண்ணும்போது என்ன அறியாமல் பதட்டத்தில் ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டேன். ஐயோ தப்பாக சொல்லிட்டோமே, ரொம்ப நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருந்தோம், இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி பேக்கப் ஆயிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன். அழுகாத குறைவேன். அங்கேருந்து தனுஷ் சாரில் போச்சுரா சொதப்பினாதா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஐயோ என்ன ஆகுது, ராஜகிரண் சார் திட்ட போகிறாரு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். கிட்ட கூப்பிட்டு, வா தம்பி, சரி விடு, டேக்கில் ஏதாவது பதத்தில் நீங்கள் பேசிட்டீங்க, சரி விடுங்க, சரி ஓகே ஒன்னொரு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு தட்டி கொடுத்து அப்படியே ஒன்னொரு எடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் உங்களேன்னு. என் சித்தப்பங்கிட்ட ஒரு வார்த்தை நான் தப்பாக பேசினேன். இன்னை வரைக்கும் என்கிட்ட நான் பேசாமல் இருக்கார் என் சித்தப்பா. ஆனால் எங்கள் அப்பா ராஜகிரண் சார் அந்த இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உடனே ரீடேக்கு போக சொல்லிட்டாரு. Directly or indirectly I've learned a lot from you, especially from Prasanna. Every time அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஐயோ ரொம்ப நாளாக ஆக்ட் பண்ணுறாங்களே, சீன் அப்படியே he's just taking it away தான் தோணும். But I didn't have much to do, so I'm like, okay, please take it. இந்த கதை கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வந்தது எங்கள் அப்பா. என் வாழ்க்கையில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல, அதை எல்லாம் சீனாக வச்சுருந்தாரு. கதை கேட்கும் போதே என்னால் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் நம்ம ஊரில் நிறையா அப்பா பசங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜ்கிரண் சார்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசை. படம் ஆரம்பிச்சதுலேருந்தே அவரை ரொம்ப சைலண்ட்டாக அவரை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட நிறையா பேசலை, ஏன்னா அவர் அப்பாவாகவும் நான் பையனாகவும் நடிக்கிறோம் இந்த படத்தில். எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த படம் அந்த கதை கரெக்டாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால அவர்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய பேச மாட்டேன். 2 நிமிஷத்துக்கு மேலே 2 பேர் பேச ஆரம்பிச்சோன்னா சண்டே ஆகிடும். அவர் சொல்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கும், நான் எனக்கு பொருந்தாது, இல்லை நான் சொல்கிற விஷயம் அவருக்கு பொருந்தாது. இந்த படத்தை நான் பர்சனலாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணும், ஆனால் சொல்லணும்னு உட்காந்தேன்னா எனக்கு வார்த்தை வராது. எங்கள் அப்பா என் தோளில் கை போட்டு என்கிட்ட பேசியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு தோணும், ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவருக்கு வராது. இதுக்கு மேலே என்ன சொல்லுறது தெரியல. இந்த படம் எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண, என் வாழ்க்கையிலே எங்கள் அப்பாவுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் தான், மனசார பண்ண விஷயம் தான் இந்த படம் தான். பாரதி மோகன் சார் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனால் தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டை எழுத முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இந்த கதையை சொல்லும்போது தனுஷ் எனக்கு ஒரு பெரிய, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணணும்னு அவருக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ, நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, நல்ல நடிகர்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய ஒரு மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ஹீரோ. அவர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் டைரக்ட் பண்ணிருக்கலாம், அவரே 4-5 ரோலில் கூட நடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் இப்படி ஒரு கதையை எடுத்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயத்த ஒரு படமாக எடுக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. தனுஷை பற்றி கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் என்னதான் திறமையானவராக இருந்தாலும், தனுஷ் இதை நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு இங்கே சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. அவரோட வெற்றி, அவரோட உயரம், இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் அவர் நல்லா நடித்தாலும் எல்லாம் பண்ணாலும் நம்மளால் ஒத்துக்க முடியாது. இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை, ஒரு சின்ன காண்டு இருந்துகிட்டே இருக்கும். சத்தியமாக தனுஷ் எனக்கு அப்படி தான் இருந்தது. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது, சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஆனால் இந்த படத்துக்காக ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூப்பிட்டுப்போ நான் ஸ்னேகா கிட்ட சொன்னேன், தனுஷ் ஏதோ படம் டைரக்ட் பண்ணுறான், கூப்பிட்றாரு போகணுமா அப்படின்னு. அவ்வளோ ஈகோ எனக்கு. என் பொண்டாட்டி பார்த்தாங்க, அப்படி போய் கதையை கேட்டு வா அப்புறம் டிசைட் பண்ண அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து அந்த கதையை சொல்லி முடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் ஐ வாஸ் ப்ளோன் அவே. அண்ட் அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், he deserves every bit of the success that he has got.
உண்மையிலே இது நானும் தனுஷும் கொஞ்சம் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வீட்டில் ஒரு நைட் இளையராஜா சார் மியூசிக்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். விவர் ஆன் அ ட்ரிப். அப்போ கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஆடியோ ரிலீஸ்லையோ அப்போ தான் சொல்லணும்னு நினச்சேன். he deserves all that success he's got. And ஒரு டைரக்டராக இவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு ஆக்டரோட ஒரு மைண்டுக்குள்ள போய் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத புரிஞ்சுட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு இருந்தது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நல்ல நடிகர்னு. இந்த கேரக்டர் அவர் பண்ணா எப்படி இருக்கும், அவர் ஒரு டைரக்டரா இதை எப்படி அவர் மனசுக்குள்ள கன்சீவ் பண்ணியிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு அதை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் புருவத்தை சுருக்காதீங்க இந்த படம் முடியறதுக்குள்ள ஒரு 1000 தடவை எனக்கு சொல்லியிருப்பாரு. நீங்க நல்ல பையன்தான், நீங்க கெட்ட பையன் இல்ல, இந்த அப்பாவுக்கு நீங்க நல்ல பையன்தான், ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அது செட் ஆகல, அவ்வளவுதானே தவிர உங்க அப்பா மேல உங்களுக்கு கோவம் தான் இருக்கு, வெறுப்பு இல்ல. அந்த புருவத்தை சுருக்காதீங்க அது எப்படி எனக்கு வருதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஆயிடும். அப்புறம் நானே போய் வீட்டுல நின்று புருவத்தை சுருக்குனா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதோன்னுலாம் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட முகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பண்ற அதே எக்ஸ்பிரஷன் இன்னொருத்தர் முகத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது டைரக்டர் தனுஷ் கிட்ட இருந்தோம், ஆக்டர் தனுஷ் கிட்ட இருந்தோம். ராஜ்கிரண் சார், சாரி சார், நீங்கள் கூட யோசிச்சுக்கலாம் இந்த பையன் பேசவே மாட்டேன்றா இப்படி இருக்கான்னு. எனக்கு அதுதான் ஒரு ரீசன். எனக்கு நிறைய உங்ககிட்ட பேசணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ஆசை. ஆனால் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருந்தது இந்த படம் பண்ணும்போதெல்லாம். அதனால கொஞ்சம் அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜ்கிரண் சார் இல்லாமல் வேஷ்டி சட்டை ராஜ்கிரன்லேருந்து பேண்ட் சட்டை ராஜ்கிரண் மட்டும் இல்லாமல் மொத்தமாகவே வேற ஒரு நீங்கள் பவர் பாண்டியை தான் பார்ப்பீங்க. இதில் ராஜ்கிரன்கிற ஒரு இண்டிவிஜுவல் தெரியாமல் பவர் பாண்டிங்கிற ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக தெரியும். அந்த அளவுக்கு தனுஷ் அவரை மாற்றிருக்காரு. இன்னொன்று, தனுஷ் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு. ராஜ்கிரண் சார் இவ்வளோ படங்கள், அவங்க அப்பாவுக்கே முதல் படம் அவர் கொடுத்துருக்காருன்னும் போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷார்ட்டும் தனுஷ் சொல்லும்போது அப்படின்னு ஏதோ முதல் தடவை கேமரா முன்னாடி நிற்கிறவன் ஒரு மிரண்டு டைரக்டருக்கு பயந்து ஒவ்வொரு விஷயமும் கேட்டுப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படிதான் பண்ணாரு. சார் இது ஒன்று ஒரு பைக்கில் சார் ஓகே தம்பி அப்படியே அது எப்படிதான் தெரியல அவரால் அப்படி இருக்க முடியுதுன்ட்டு. ஏன்னா ஒரு 4 படம் நல்லா பண்ணிட்டோம், நல்லா நடிக்கிறான்னு ஒரு படத்துக்கு ஒரு வரியை எழுதிட்டாலே நம்ம கொஞ்சம் அப்படியே அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு ஹம்பிளாக ஒரு டைரக்டர் சொல்கிறத கேட்கணுங்கிற அந்த ஒரு சரண்டர் பண்ணுற ஒரு விஷயம் ராஜ்கிரண் சார் கிட்டே நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சார். ரேவதி மேம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயின். கண்டநாள் முதல்ல அவங்க கூட நடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 10-12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு சீன் தான், பட் ஸ்டில் ஐ செரிஷ் தட் ஃபார் லாங் டைம். அண்ட் ஜாயா சிங், தெரியல நான் அவ்வளோதான் நல்லா நடிச்சேன்னு தெரியல, இருந்தாலும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஷான், ஐம் ப்ரேயிங் ஐ வில் ஒர்க் வித் யூ சூன் அகெயின். நான் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஆல்பம் இந்த படத்துக்காக அவங்க கம்போசிங்கெல்லாம் உட்காரும்போது கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அவ்வளோ பேஷனேட்டாக இந்த படத்தோட ஆல்பம் தனுஷும் ஷானும் உருவாக்கியிருக்காங்க. ஐ திங்க் தனுஷோட படங்களில் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ பெருசாக வர்றதுக்கு அவரோட பேஷன் தான் காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் அதை வாங்கி பண்ணுறதுக்கு ஷான் மாதிரி ஒரு டேலண்ட் உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. டப்பிங் பேசும்போது ஒரே சீன் பார்த்தேன், ரோபோ சங்கர் அண்ணன் நடிச்சது. கண்டிப்பாக அது பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் சிரித்து வயிறு புண்ணாயிடும். இந்த படம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போதே தெரியும், இது ஓடுற படம், ஓடாத படம், சுமார் படம் அப்படின்னுலாம். இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படம். ஃபேமிலியாக எல்லாரும் ரசிக்க போகிற ஒரு படம். அண்ட் தனுஷ் சீக்வல் பண்ணலான்னு சொல்லிருக்கீங்க, அண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஐ திங்க் கடந்த 10 வருஷத்தில் நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று அம்மா கணக்கு, அடுத்தது இது. ஸோ 2மே வண்டர் பார் ஃபிலிம்ஸ். அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கதை, ஒரு அழகான கேரக்டர். படம் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியும், என்னோட இந்த ஏஜில் படம் ஃபுல்லாக நான் பண்ண மாதிரி கிடைக்காது. பட் அந்த கிடைக்கிற அந்த லிமிட்டட் 3-4 சீன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரு யூனோ
நான் நடித்தேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். அது இந்த 2 படங்கள் தான் எனக்கு தமிழில் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த 2 படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எங்கள் காலங்களில் நாங்கள் வந்து படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு குடும்பமாக, ஏன்னா அந்த காலத்தில் கேரவன் எல்லாம் கிடையாது, ஒரு குடும்பமாக அங்கே வந்து படத்தை பண்ணுறது உண்மையாக நம்ம வந்து படத்துக்காகவே ஒவ்வொருத்தரும் உழைப்பாங்க. அந்த உண்மை பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரொடக்ஷனில் தான் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த மேடையில் பேசின ஒவ்வொருத்தர் பேச்சுலேயும் அவங்களுடைய வார்த்தைகள்லையும் தெரியறது. அவங்க வந்து எவ்வளோ உண்மையான சில விஷயங்கள், அந்த வார்த்தைகள் அழகுக்காக இல்லை, நம்ம மேடை பேச்சுக்காக ஒருத்தர் வந்து ஐஸு போட்டு இது பண்ணும், இல்லை எனக்கு வந்து அடுத்த படம் கிடைக்கும், அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது தனுஷ். பட் யூனோ, பட் த திங் இஸ், மனசில் தோன்றது ஒவ்வொருத்தரும் பேசியிருக்காங்க. எனக்கு நிஜமாக என்னோட கண்ணு கலங்கி போச்சு. இந்த மாதிரி ஒரு மேடை, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடை பார்த்தும் பல வருஷங்கள் ஆச்சு. ஒரு உண்மையான ஒருத்தர்கிட்ட இந்த மட்டும்தான் ஒரு உண்மையான கதை, ஒரு உண்மையான படம் வர முடியும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையை மறுபடியும் உறுதி பண்ணியிருக்கார் தனுஷ். அண்ட் அவரோட கம்ப்ளீட் டீம், வண்டர்பார் டீம், அந்த யூனோ ப்ரொடியூசர் இருக்கிற தனுஷ்லேருந்து அவரோட ஒவ்வொருத்தரும், அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆக்டரை மட்டும் இல்லை, ஒரு டெக்னீஷியனை, ஒரு ப்ரொடக்ஷன் பாயை கூட எப்படி கூப்பிடுறது, ஏன்னா அவங்கள வந்து எப்படி நடத்துறது, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற ஒரு மரியாதை பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இல்லைன்னா சில நேரங்களில் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது. 80s 90s 95 வரைக்கும் நான் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு படத்துக்காக என்னெல்லாமோ உழைச்சிருக்கோம், எப்படி எல்லாமோ உழைச்சிருக்கோம், காடு மழை வெயில் அந்த மாதிரியெல்லாம். இப்போ அது கிடையாது. எங்கேயோ பணம் மட்டும்தான் அந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்குது. மற்ற விஷயங்களெல்லாம் நழுவி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து தனுஷ், நீங்கள் கேப்டன் பண்ணுற இந்த ஒரு வண்டர்பார் டீம், காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் பவர் பாண்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் தனுஷ். நான் அவர்கிட்ட சொன்ன ஒவ்வொரு தடவை நான் சொல்வேன், எனக்கு எழுதப்பட்ட இந்த ஒரு கேரக்டர் வந்து என்கிட்ட வந்தது, அது வந்து இட் ஹேட் டு ஹேப்பன். இந்த படம் பவர் பாண்டி எனக்கு ஒரு முக்கியமான படம். இயக்குனர் தனுஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் மணிக்கணக்காக நீளும். 2 விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இறை அருளால் அவர் இன்று வளர்ந்திருக்கும் உயரம் மிக அதிகம். தமிழில் முன்னணி ஹீரோ, தெலுங்கில் மிகப்பெரிய பெயர், ஹிந்தியில் பெயர், ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறார். இப்படி இருக்கும் ஒருவர் தான் இயக்கப் போகும் முதல் படத்துக்கு ரஜினி சாரிடம் டேட் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஆனால் நான் ராஜ்கிரணை ஹீரோவை வைத்துத்தான் படம் எடுப்பேன் என்று எடுத்த அவர் முடிவு அவரது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இந்த படத்தில் வேலை செய்த ஒவ்வொரு கணமும் நான் உணர்ந்தேன். என் பிள்ளை பிரசன்னா சொன்ன மாதிரி, நான் புதிதாக நடிக்க வந்தவனைப் போல கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது பிரசன்னாவின் பார்வை. உண்மை அதுதான். ஏனென்றால் மருமகன் தனுஷ் எனக்கு விளக்கிய விதத்தில் என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை ராஜ்கிரண் என்று இருந்த ஒரு பிம்பத்தை உடைத்தெறிந்துவிட்டு புதிதாக ஒரு ராஜ்கிரணை இந்த படத்தின் மூலம் உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் தனுஷ்.
அவர் சொல்லித் தந்த விதத்தில் இந்த பவர் பாண்டி என்பவன் இப்படி இருப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசுவான், இப்படி சிந்திப்பான் என்று அவர் எனக்கு ஊட்டிய விதத்தில் 50% நான் பண்ணியிருப்பேன் என்று நம்புகிறேன். 100% பண்ணியிருந்தால் டோட்டலாகவே ராஜ்கரன்கிற ஒரு கேரக்டரே மறந்து போயிடும். அந்த அளவு மிகப்பெரிய இயக்குனராக அவர் இறை அருளால் உருவெடுத்திருக்கிறார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐம் ஸோ ஹாப்பி. ஒரு சீன்ல இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இவ்வளோ பிளெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரே ஒரு சீனில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கள் மட்டும் டயலாகாக பேசுகிற மாதிரி ஒரு ரைட்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட்னா அவ்வளோ பிளெஸ். ஸோ மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி வித் சச் குட் மெசேஜஸ். அண்ட் பவர் பாண்டி, பவர்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ கிவ் அ மேன் அ பவர், அந்த பவர் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து இப்போ ரீரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு படத்துக்கு. நான் இந்த கதாபாத்திரங்களோட நான் டெய்லி வாழ்ந்தேன் ஒரு 15 நாள். அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நடிகர்களே தெரில அந்த படத்தில், கதாபாத்திரங்கள் தான் தெரிஞ்சாங்க. ஸோ நான் அவங்க நைட்டு ஒர்க் பண்ணி முடிச்சப்போ கூட நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன், ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைப்பேன். ஸோ இதுதான். ஸோ எனிவே நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கல. இந்த மேடையிலே நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேடையில் எனக்கு உட்கார ஒரு இடம் கொடுத்து இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக லைவ் இசை பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது தனுஷ் சார் தான். எனக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அவர் தான் சொல்லிட்டே இருந்தார், இல்லை ஃபுல்லாக லைவாக பண்ணலாம், ஃபுல்லாக ஹியூமன் மியூசிக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு, அதாவது யாருமே பிரேக் பண்ண முடியாத ஆர்ட்ஸில் நம்புற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆளில் ஒருத்தர் அவர். ஏன்னா எல்லாரும் எதை பண்ணாங்களோ அதை தான் அவர் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக அதை பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்கி காட்டுவார். ஸோ எல்லாரும் அதை பண்ணுவாங்க. ஸோ நான் நிறைய கற்றுட்ருக்கேன். இட்ஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். அதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் சொல்லுவாங்க. ஸோ அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைத்த ஒருத்தன் அப்படிங்கிற முறையில் நான் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பவர் பாண்டி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன்னு சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனுஷரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது அவரோட டைரக்ஷன் கடியில் நடித்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல 2 மாங்காய். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னா, கொஞ்சம் கலராக இருந்தோன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினோன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டர்னு ஒரு யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அவர் அது ஒன்றுமே பார்க்காம இல்லை இவங்க பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வேஷம் தந்தார். ஒரு மதுரை ஸ்லாங்கில் பேச வச்சார். ஸோ எனக்கு வந்து என்னோட கரியரில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா யூஸ்வலாக சிட்டி கேரக்டரே பண்ணிவிட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியில் என்னை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐவ் டன் வெல். ஏன்னா ஆஸ் அ டிரெக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு. பட் ஆஸ் அ டிரெக்டர் நான் அப்படியே மெர்சல் ஆகிட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் ஃபார் மீ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இந்த படம். ஒரு நடிப்பில் ஒரு எப்படி கேமரா முன்னாடி நடிக்கணும்னு இவரை மாதிரி எனக்கு ஒரு 3-4 டிரெக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய நடிகை ஆயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத். அண்ட் ரேவதி மேம் கூட இன்னைக்கு சொன்னாங்க, அப்படின்னு சச் சீனியர் ஆர்டிஸ்ட் ஷி செட், நான் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. தட் ஷோஸ் நான் இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா ஆல் கிரெடிட் கோஸ் ஒன்லி டு ஹிம். ஹி இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் தட். என்னோட யூஸ்வலாக ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் கொஞ்சம் மறந்து போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் யூஸ்வலாக எப்போவுமே சைஸை வச்சு எப்போவுமே ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓ குண்டு குண்டு குண்டுன்னு ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் he didn't do that. And I don't know, I'm getting emotional. But நான் இல்லை பண்ணுங்க பரவாயில்ல ஜோக்ஸ் போடுங்கன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அது காமெடி இல்லை. காமெடி எவ்வளோ வழியில் பண்ணலாம். ஆனால் தட்ஸ் நாட் காமெடி ஃபார் மீன்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. அண்ட் ஐ திங்க் தட் takes guts to break so many stereotypes. And
என் மேலே நிறைய அபிப்பிராயங்கள் இருந்தது. அது எல்லாமே உடச்சி எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் காமிச்சிருக்காரு. ஐ எம் த்ரூ அவுட் வித் ஹிம் இன் த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ I pray and I hope that this film does so well. Beautiful songs by Sean. ராஜ்கிரண் சார் அப்படி சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த என்டையர் டீம், சென்ட்ரனாக இருக்கட்டும், ஈவன் டிடியோட ஒரு டயலாகாக இருக்கட்டும், தட்ஸ் அ சென்டிமெண்ட் ஐ பிலீவ் இன். இந்த படத்தில் இருக்கிற தட் லாஸ்ட் மெசேஜ், தட் ஒன் சென்டிமெண்ட் இஸ் சம்திங் ஐ பிலீவ் இன். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். பவர் பாண்டியில் மட்டும் டைட்டில் இல்லை, அது ஒரு பவரான மெசேஜும் இருக்கும். கடைசியில் உங்களை யோசிக்க வைக்கும் நீங்கள் தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது. அதாவது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து தனுஷ் சாரோட உண்மையான ஒரு ரசிகன். யாருக்குமே ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ரசிகன் வந்து அவர் கூடயே சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. எனக்கு வந்து படத்தில் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. படத்தில் தான் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரெய்லர்லேயே எனக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ட்ரெய்லர் ஓப்பனில் கூட என்னை தான் காமிச்சாங்க. சார் அது மட்டும் இல்லை, எனக்கே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் சென்ட்ரா என்ன தான் பதட்டப்படாத தம்பி, அண்ணனை மாதிரி பேசு அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சினாங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அது மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தனுஷ் சார் அண்ணக்கிட்டேருந்து. என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி செம்மையாக பண்ணாங்க. அதுவும் வேல்ராஜ் சார் வந்து தனுஷ் சார்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. அதை பார்த்து நான் மறைமுகமாக ரசித்தேன். சார் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே கேமரா இதில் வந்து சார் அந்த லென்ஸு சார் அந்த பக்கம் வராதிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ராஜ் சார் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா டேலண்ட்டுமே இருக்குது அப்படின்றத தனுஷ் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் அதை டெவலப் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தனுஷ் சாருக்காக செட் ஆகிற ஒரு டைலாக் அப்படின்னா, நீங்கள்லாம் பேசியே ஜெயிக்கிறவங்க, நான் ஜெயிச்சுட்டு பேசுகிறவன் அப்படின்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணுறவர் நம்ம தனுஷ் சார்.